வாட்டர்மெலன் நல்லா சிவப்பாக இருக்கான்னு பார்த்து பார்த்து வாங்கிட்டு வரீங்களா? அப்போனா வெயிட். நீங்கள் இந்த வாட்டர்மெலனை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த விஷயத்த செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. வாட்டர்மெலன் நல்லா பார்க்கவே சிவப்பாக இருக்கணும். சிவப்பாக இருந்தால் தான் நாம் அப்போனா தான் வாங்குவோம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு சில கடைக்காரங்க அதில் கெமிக்கலை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த கெமிக்கல் தான் எரித்ரோசின். இந்த கெமிக்கல் நம்மளோட உடம்புக்குள்ளே போச்சுன்னா கண்டிப்பாக ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நாம் வாட்டர்மெலனை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் மட்டும் பண்ணி பார்க்கணும். அதுக்கு நீங்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பஞ்சை எடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய அந்த வாட்டர்மெலனை வந்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த வாட்டர்மெலனை கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த வாட்டர்மெலனோட மேல் பகுதியில் பஞ்சை வச்சு நல்லா அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி அப்ளை பண்ணி பார்க்கும்போது பஞ்சில் சிவப்பாக ஒட்டுச்சு அப்படின்னா அந்த பழத்தை நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. அதில் அந்த கெமிக்கல் இருக்குது. அந்த காட்டன் வந்து வெள்ளையாகவே இருக்குது அப்படின்னா இட் இஸ் சேஃப் ஃபார் கன்சப்ஷன். இதே கான்செப்டில் தான் பஞ்சு மிட்டாயில் அந்த பிங்க் கலர் வரணுங்கிறதுக்காக ரோடமைன் பி அப்படிங்கிற கெமிக்கலையும் ஆட் பண்ணாங்க. இந்த காரணத்துக்காகவே இன்னும் பஞ்சு மிட்டாயை பல இடத்துல தடை செஞ்சு வச்சுருக்காங்க. நன்றி. தேங்க்யூ.